கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று ஒருவர் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் விஜய் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் முதலமைச்சர் ஆக வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சினிமாவில் நடிக்க வேண்டும், அதிலே புகழின் உச்சிக்கு வர வேண்டும், அநேகருக்கு பரிட்சயமாக வேண்டும், பின்பு தேர்தல் களத்திற்கு வந்து உழைக்க வேண்டும். ஒரு 5 வருடத்தில் முதலமைச்சர் ஆகலாம், இல்லைன்றால் அடுத்த 5 வருடத்தில் முதலமைச்சர் ஆகலாம். அப்படித்தானே இருக்கிறது. ஆனால் பாருங்கள், நம்முடைய வேதாகமத்திலே தாவீது என்கிற ஒருவர் இருந்தார் பாருங்களேன். அவர் காலையில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார், மதியம் கோலியாத்தோடு சண்டை போட்டார், சாயங்காலத்தில் சவுலின் குமார்த்தியை கல்யாணம் முடித்து அன்றே அந்த நாட்டினுடைய இளவரசரானார். நம் தேவன் வல்லமை உள்ளவர். அப்படி இருக்கையில் நீங்கள் ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் வீணானதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை நீங்களே ஏன் துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் எதுவும் இன்னும் நடக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? தேவன் வல்லமை உள்ளவர். வீணானதை சிந்திக்காதீர்கள். இன்றைக்கு இருக்கிற உங்கள் வாழ்க்கை சடனாக நாளைக்கே அது மாறலாம், அது இன்றைக்கே கூட மாறலாம். தேவன் அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவராக இருக்கிற பொழுது வீணானதை குறித்து யோசிக்காமல், எதை குறித்தும் கவலைப்படாமல், இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருங்கள். நீங்கள் இப்பொழுது ஆடு மேய்த்து கொண்டிருந்தால் தாவீதைப் போல ஆடு மேய்த்து கொண்டிருங்கள். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு அநேக ஆண்டுகள் கழித்து தான் ராஜாவானான். ஆனால் அதுவரையில் அவன் சந்தோஷமாய் தன் வேலையை செய்து கொண்டிருந்தான். தேவன் உங்களை உயர்த்துவது நிச்சயம்தான். தேவன் நிச்சயம் உங்களை உயர்த்துவார். உங்களை இந்த நிலைமையிலே அவர் விடமாட்டார். அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு என்னவோ அந்த வாக்கை அவர் நிறைவேற்றுவார். அது அவருடைய வேலை. நீங்கள் சந்தோஷமாய் வாழுங்கள். சந்தோஷமாய் உங்கள் பிள்ளைகளோடு நேரத்தை செலவு செய்யுங்கள். உங்கள் வேலையை நீங்கள் சந்தோஷமாய் செய்யுங்கள். எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார். ஆமென்.